பெருந்தலைவர் காமராஜ் அவர்களினுடைய பிறந்த நாளில் காலையில் நட்ட விதைகள் போக மீதமிருக்கும் பனை விதைகளை இன்று மாலையில் நாங்கள் விதைக்கின்ற காட்சியை உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு வேலிக்கு இந்த பக்கமே நட்டோம். வேலி இப்போ போடலை. இந்த ஆண்டு வேலி போயிட்டாங்க. அந்த வேலிக்கு அந்த பக்கம் இந்த விட்டு போன இடத்துல நாங்கள் இந்த வேலியை தாண்டி பனை விதைகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். வேலி போடாமலே பதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் இவை மரங்களாக எழும். உங்களுக்காக இன்னும் 10 ஆண்டுகளில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சின்னகுளத்தில் நிறைய பனை விதைகள் மரங்களாகி மாறி இருக்கக்கூடிய காட்சியை அனைவரும் பார்க்கலாம். அப்போ தான் நாம் செஞ்ச செயலுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நிகழ்வில் பங்கேற்றுக்கிறவர் நமது நண்பர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் அண்ணன் அம்மையப்பன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இது ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு மாதிரி நாங்கள் நட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ஆண்டு துவக்கத்தில் இது செஞ்சுருக்கோம். இது பல வகையான நண்பர்கள், தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் திருப்பி வந்திருக்கீங்க. தம்பி வந்திருக்காப்லையா? ஆமாங்க. சரி சரி. தம்பி நண்பர் ரவி, அவங்க பேருக்கு தமிழ்ச்செல்வன். போன வருஷம் போட்டோம், இந்த வருஷம் போடுறோம். சரி. ஏதோ தொடர்ந்து எங்களால் முடிஞ்சதை போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. பரவாயில்ல. நீ காமராஜர் பிறந்த நாள்ல? காமராஜ் பிறந்த நாள், அதனால ஐயாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு பிறந்த நாளுக்கு ஏதோ மரம் நட்டு உங்க நினைவா அடுத்த தலைமுறைக்கு இதை செய்யலாம். அடுத்த தலைமுறைக்கு செஞ்சு வச்சுட்டு போனா அடுத்த தலைமுறைக்கு ஒரு வருங்கால யாரும் செஞ்சாங்க. ஆமா. இது எந்த இடங்கண்ணா? இது வந்து சத்தகிரி முருகன் கோயிலில் சின்ன குளம். ஓ சரி 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 சரிண்ணா. தண்ணி எப்போ வந்தது இங்கே குளத்துக்கு? இது ஒரு 15 வருஷம் இருக்குங்க. 15 வருஷம் இருக்கும். தண்ணி வந்து நிறைய நிற்கும். ஃபுல்லாமே தண்ணி. சரி சரி. இப்போ உள்ளே போட்டிருக்கீங்க? ஆமாங்க. சரி ரைட்டு. சரி வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் பணி செய்வோங்க. ரைட்டு மட்டும் செய்வோம். நம்மளால முடிஞ்சதை நாட்டுக்கு மக்களுக்கும் சேவைக்கும் பொதுமக்களுக்கு ஏதோ நல்லபடியாக செஞ்சுட்டு இந்த பூமி தாய்க்கு நல்லபடியாக செஞ்சுட்டு போகலாங்க. நாம பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். நம்மளால முடிஞ்சது இது. அது காசு இல்லாத வியாபாரம், எந்த உதவியும் இல்லாத செய்கிறோம் தொடர்ந்து. தமிழ்ச்செல்வன் ஒரு வார்த்தை என்ன பேசுங்கன்னு பார்த்தா. சரி ரைட்டு. ஐயா சொன்னதை நாங்கள் வழிபடுறோம். ரைட்டு. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஒத்துழைப்பு இல்லை, என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்சதை ஐயாவுடைய ஒத்துழைப்பால பேரு அம்மையப்பன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க எங்கேயோ. அப்பேற்பட்ட அண்ணன் நல்ல மனசு. அவர் தான் பணம் கொண்ட பூரா பொறுக்குனாரு. நாங்கள் பொறுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு போன தடவை ஆப்ரேஷன் பண்ணதுனால நான் எதுவும் வரல. அதனால் இந்த தடவை வந்திருக்காரு. அண்ணன் வந்திருக்காரு. காத்தால் அண்ணனும் மெட்ராஸ்லேருந்து செங்கோடு கவுண்டுன்னு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க 2 பேரும் போட்டோம். நாங்கள் 3 பேர். இப்போ தம்பி வந்திருக்காப்புல. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயாவை அதான் பிரியப்பட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஆர்வம் வந்ததுக்கு காரணமே நண்பர் ரவி தான். ஆனால் போன வருஷம் போட்டதை கண்ணால் பார்த்துட்டோம். நல்லா தலைஞ்சிருக்கு. 1 அடி 1.5 அடிக்கு மேலே. அதனால இன்னும் நிறைய ஆர்வமும் இருக்குது. உடம்பு சூழ்நிலை முடியல, ஒத்துழைப்பு இல்லை. எதோ எங்களால் முடிஞ்சதை செய்வோம் இந்த மண்ணுக்கு. நீங்கள் பார்க்குறது தத்தகிரி முருகன் கோயில் கொல்லிமலை சாரல் பாருங்கள். ஃபுல்லாக கொல்லிமலை சாரலில் இங்கே ஏரி சின்ன குளம் அப்படின்னு போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். இயற்கைக்கு நாங்கள் செய்த ஒரு சிறிய துளி. உங்களை இப்போ இதை பார்க்கின்றவர்கள் அனைவரும் இன்னும் நிறையா செய்யணும். அதனால் நாங்கள் முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கொல்லிமலை பாருங்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நில மக்களாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முருகன் அதனால தான் குறிஞ்சி நில கடவுளாக. எங்களின் பனை விதை விதைக்கும் செயல் 5வது ஆண்டாக இன்று துவங்கியிருக்கிறோம். ஏரியில் விதைத்துவிட்டு நண்பருடன் நாங்களும் இல்லம் திரும்பும் காட்சி உங்களுக்காக.
தமிழ்ச்செல்வன் அவர்களும் அம்மையப்பன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். நாங்கள் வைத்துவிட்டு வந்த 2வது நாளில் நல்ல மழை பெய்திருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அந்த மழை வரும் காட்சியை உங்களுக்கு இதோ காண்பித்திருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.